ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். பல வரலாறுகளிடையே தொடர்பு என்ற அத்தியாயத்தின் 3ஆம் பகுதியை இப்போது காண்போம். திருவழுந்தூர் கும்பகோணம் குறித்த பல க்ஷேத்திரங்கள் ஒன்றுக்கொன்று கிட்ட கிட்ட இருப்பவை. இவை ஒரு 4-5 மைல் ரேடியஸுக்குள்ளேயே அகப்பட்டுவிடும். இதைவிட விஸ்தாரமான ஸ்கேலில் தூர இருக்கிற க்ஷேத்திரங்களின் பரஸ்பர சம்பந்தத்தை சொன்னால் ஸ்தல புராணங்கள் கட்டுக்கதை இல்லை என்று இன்னும் திடமாக தெரியும். சொல்கிறேன். ராமேஸ்வரம், வேதாரண்யம், பட்டீஸ்வரம் என்ற 3 க்ஷேத்திரங்கள் மேலே சொன்னவை மாதிரி கிட்டே கிட்டே இருப்பவை அல்ல. ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஜில்லாவில் தெற்கு சமுத்திர கோடியில் இருக்கிறது. வேதாரண்யம் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு கோடியில் சமுத்திரக்கரையில் திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் இருக்கிறது. அதே ஜில்லாவில், ஆனால் அதற்கு ரொம்பவும் தள்ளி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரம் இருக்கிறது. இப்படி ஒன்றுக்கொன்று தூரத்தில் உள்ள ஸ்தலங்களில் ஒரே வரலாறு சரடு மாதிரி இழையாடுகிறது என்றால் அதை பொய் என்று சொல்ல முடியாது தானே. இந்த 3 ஊர்களிலும் ஈஸ்வரன் கோயிலில் ராமலிங்கம் என்ற பெயரில் லிங்கம் இருக்கிறது. 3ம் மகா க்ஷேத்திரங்கள், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் சம்பந்தமுள்ள க்ஷேத்திரங்கள் என்ற மகிமை அவற்றுக்கு இருக்கின்றன. அதோடு கூட இந்த 3 இடங்களிலும் நாராயண அவதாரமான ஸ்ரீராமன் லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் என்பதால் சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கும் இவை பலம் கொடுப்பதாகவும் இருக்கின்றன. இதல்லாமல் மற்ற விசேஷங்களும் கொண்ட க்ஷேத்திரங்களாக இவை இருக்கின்றன. பாரத தேசத்தின் 4 கோடிகளில் உள்ள 4 முக்கிய க்ஷேத்திரங்களான சார்தாம் எனப்படும் சதுர்தாமங்களில், தாமம் என்றால் வாசஸ்தானம் என்ற பொருள். இந்த சதுர்தாமங்களில் ராமேஸ்வரம்தான் தட்சணத்துக்குரிய பெரிய க்ஷேத்திரமாக இருக்கிறது. வடக்கே பத்ரிநாதம், மேற்கே சோமநாதம், கிழக்கே பூரி ஜெகநாதம், தெற்கே ராமநாதம் என்பவையே சார்தாம். வேதாரண்யம் சுதந்திர போராட்டத்தின் போது உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஊர். திருமறைக்காடு என்பதாக 3 தேவாரமும் பெற்ற ஸ்தலமாக அது இருக்கிறது. இங்கே வேதங்கள் ஈஸ்வரனை பூஜித்து திருக்காப்பு செய்த கதவை திறக்கும்படியாக அப்பர் சுவாமிகள் பதிகம் பாடினார். திருஞான சம்பந்தர் பாடல் பாடி மறுபடியும் மூடும்படி செய்தார். பட்டீஸ்வரம் என்பது காமதேனுவின் 4 பெண்களில் ஒன்றான பட்டி பூஜித்த க்ஷேத்திரம். மேலே திருஆவடுதுறையில் சொன்னது போல பசு பூஜித்த க்ஷேத்திரங்கள் அநேகம் உள்ளன. திரு ஆமாத்தூர் என்ற பன்ருட்டி அருகே அப்பரோடு சம்பந்தமுள்ள ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அங்கேயும் பசு பூஜித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊர் பட்டீஸ்வரம். ஞான சம்பந்தமூர்த்தி நல்ல வெயிலில் ஈஸ்வரநாமாவை சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு வருவதை பார்த்து ஈஸ்வரனே மனமுருகி பூதங்களை கொண்டு சுப்பிரமணிய அவதாரமான அந்த பிள்ளைக்கு ஊர் முழுதும் முத்துப்பந்தல் போட்டு வெயில் தெரியாமல் வரவழைத்து கொண்டு க்ஷேத்திரம் பட்டீஸ்வரம் 400-450 வருஷங்களுக்கு முன்னால் தஞ்சாவூரிலிருந்து ஆண்டு வந்த நாயக ராஜாக்களுக்கு மந்திரியாக இருந்த மகான் கோவிந்த தீட்சிதருக்கு இந்த ஊரில் ஒரு தனியான வசீகரம் இருந்தது. இந்த கோயிலுக்கு அவர் விசேஷமாக திருப்பணிகள் செய்திருக்கிறார். அம்பாள் சந்நிதியில் அவருக்கும் அவருடைய பத்னிக்கும் பிம்பங்கள் இருக்கின்றன. ராமலிங்க சம்பந்தமாக இந்த 3 க்ஷேத்திரங்களை பற்றி சொல்ல வந்தேன். அகஸ்தியர் திருக்கல்யாண காட்சி கண்ட இடம் என்று ஒரே சம்பவத்தையே பல க்ஷேத்திரங்களில் சொல்வது மாதிரி இல்லை. இந்த 3 ஸ்தலங்களில் உள்ள ராமலிங்க பிரதிஷ்டை, ஒவ்வொரு பிரதிஷ்டைக்கும் வெவ்வேறு காரணம் இருக்கிறது. ராவணனை கொன்றதால் ராமருக்கு 3 தோஷங்கள் ஏற்பட்டன. முதலாவது, ராவணன் விஸ்ரவஸ் என்ற மகர்ஷியின் பிள்ளையானதால் பிராமணன் என்பது. அவனை சம்ஹாரம் செய்ததால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாயிற்று.
சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி இந்த தோஷத்தை அவர் போக்கிக் கொண்ட இடம்தான் ராமேஸ்வரம். இப்போது ராம ராவண யுத்தத்தை ஆரிய திராவிட சண்டை என்று சில பேர் சொல்வது அடியோடு தப்பு என்பதற்கு இதைவிட வேறு ப்ரூஃப் வேண்டாம். ராமாயணத்தை பொய் என்று தள்ளினால் ராம ராவண யுத்தத்தையும் அடியோடு தள்ளத்தான் வேண்டும். இந்த யுத்தத்திற்கு மட்டும் சரித்திர அடிப்படை இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. ராமாயணம் நிஜம் என்று ஒப்புக்கொண்டால் அதிலே ராவணனை பற்றி திரும்ப திரும்ப ரிஷிபுத்திரன் வேதாத்தியனம் பண்ணினவன், சாமகானம் செய்தே பரமேஸ்வரனை திருப்திப்படுத்தி கைலாசத்துக்கு அடியிலிருந்து மீண்டவன் என்றெல்லாம் சொல்லியிருப்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். எங்களுக்கு பிடித்ததை மட்டும் ஒப்புக்கொள்வோம், பாக்கியெல்லாம் கட்டுக்கதை என்றால் அது முறையான வாதத்தில் சேராது. ராமாயண புஸ்தகத்தில் எழுதி வைத்தது இருக்கட்டும், பிரத்யட்சமாக தெரிகிற மாதிரி இந்த லோகத்திலேயே மிகப்பெரிய பிராகாரங்களோடு ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்கிறது. சரித்திரக்காரர்களை ஒப்புக்கொள்கிறபடி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே ராமர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக பிரதிஷ்டை செய்த லிங்கம் என்று ராமநாத சுவாமியை சொல்லி தேசம் பூராவும் வழிபட்டு வந்திருக்கிறது. இதனால் ராவணன் பிராமணன் என்ற நம்பிக்கைக்கு மாறாக தமிழ்நாட்டில் பூர்வீகர்கள் நினைத்ததே இல்லை என்று தெரிகிறது. ராவணன் பிராமணன் என்பது மட்டுமில்லை, அவன் மகாவீரன், லோகங்களையெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கும்படியாக பண்ணினவன். கார்த்த வீர்யார்ஜுனனையும் வாலியையும் தவிர தான் சண்டை போட்ட அத்தனை பேரையும் ஜெயித்தவன். இப்படிப்பட்டவனை கொன்றதால் வீரகத்தி தோஷமும் ஸ்ரீராமனுக்கு உண்டாயிற்று. இந்த தோஷத்திற்கு பிராயச்சித்தமாகத்தான் ராமர் வேதாரண்யத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார். பிராமணன் வீரன் என்பது தவிர ராவணனுக்கென்று வேறு பெருமைகளும் உண்டு. அவன் நல்ல சிவபக்தன், வீணை வாசித்து பாடுவதில் நிபுணன். இம்மாதிரி நல்ல அம்சங்களை சாயை என்பார்கள். சாயை என்றால் ஒளி, நிழல் என்று இரண்டு அர்த்தமும் உண்டு. மரகத சாயே என்று மீனாட்சியை சொல்கிற போது மரகதம் போன்ற ஒளி உடையவளே என்று அர்த்தம். ஒளி என்பது பெருமை வாய்ந்த குணங்களை எல்லாம் குறிப்பிடும். சாயை பெருமை உடைய ராவணனை வதம் செய்ததால் ராமருக்கு சாயாகத்தி என்ற மூன்றாவது தோஷம் உண்டாயிற்று. இது தீருவதற்காகத்தான் அவர் பட்டீஸ்வரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். சாஸ்திரப்படி பார்த்தால் ராவணனை சம்ஹரித்த மனுஷருக்கு பிரம்மஹத்தி, வீரஹத்தி, சாயாஹத்தி என்ற மூன்று தோஷங்கள் ஏற்பட்டுத்தான் இருக்க வேண்டும். பதித பாவனான ராமச்சந்திரமூர்த்திக்கு வாஸ்தவத்தில் தோஷமே ஏற்பட முடியாதுதான். எவன் பெயரை ஸ்மரித்தாலேயே சமஸ்த மகா பாபங்களும் ஓடிப்போகுமோ அப்படிப்பட்ட தாரக நாமனான ராமன் தனக்கே பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியதே இல்லைதான். ஆனாலும் அவர் இந்த பூலோகத்தில் ஐடியல் மனுஷராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் நரவேஷம் போட்டுக்கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் கூட சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்த்து அந்த பிரகாரம் பண்ணினார். சாஸ்திர தர்மங்களை துளிக்கூட வலு இல்லாமல் பண்ணி காட்டுவதில் ராமரை மிஞ்சி இன்னொருத்தர் கிடையாது. ராமாயணத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த குணாதிசயத்தை தான் பார்க்கிறோம். தம்மை சாதாரண மனுஷராகவே வைத்துக்கொண்டு மனுஷர்களுக்கு சாஸ்திரத்தில் என்னென்ன தர்மங்கள், விதிகள், பிராயச்சித்தங்கள் சொல்லி இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் விடாமல் செய்தார். ஆகவே ஒவ்வொரு அல்ப காரியத்துக்கும் கூட சாஸ்திரத்தை பார்த்து அதன்படி பண்ணின ராமன் இந்த மூன்று பெரிய தோஷங்களுக்கு மட்டும் பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ளாமல் இருந்திருப்பாரா? அப்படி சொல்வது கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. அதனால் வால்மீகி ராமாயணத்தில் இது என்னவோ விட்டு போய்விட்டது என்றுதான் ஆகிறது. அதிலே விட்டுப்போன குறையைத்தான் ராமேஸ்வரம், வேதாரண்யம், பட்டீஸ்வரம் ஆகிய ஊர்களுக்கான ஸ்தல புராணங்கள் பூர்த்தி செய்கின்றன. இது ராமாயணத்தில் இல்லை. அதனால் ஏதோ அத்தை பாட்டி கதை என்று நினைப்பது தப்பு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் குணத்தை நன்றாக ஆழ்ந்து அனுபவித்து பார்த்தால் அவர் இந்த மூன்று பிராயச்சித்தங்களை பண்ணிக்கொண்டுதான் இருப்பார். அப்படி பண்ணினால்தான் அவர் ராமர். ஆகையால் ஏதோ காரணத்தால் ராமாயணத்தில் விட்டுப்போன இந்த விஷயத்தை சொல்கிற ஸ்தல புராணங்கள் தான் அவருடைய மனோபாவத்துக்கும் சரித்திரத்துக்கும் பூர்த்தியை தருகின்றன என்ற தெளிவு உண்டாகிறது. லோகத்தையெல்லாம் ஹிம்சித்து வந்தவனும் ஜெகன்மாதாவான சீதையை கெட்ட எண்ணத்தோடு மாறுவேஷத்தில் வந்து
நீசமாக திருடிக்கொண்டு போனவனுமான ஒருத்தனை சம்ஹாரம் பண்ணி அதனால் சமஸ்த ஜீவராசிகளும் சந்தோஷமடைந்து அவரை கொண்டாடும் சமயத்தில் அப்படிப்பட்ட சத்ருவிடத்தில் இருந்த 3 பெருமைகளை நினைத்து அவனை கொன்றதற்காக தம்மீதே 3 தோஷங்களை சுமத்தி கொண்டு பிராயச்சித்தம் பண்ணி கொண்டதாக ஸ்ரீராமனை சொல்வதுதான் அவருடைய உத்தமமான ஸ்வபாவத்தையே ஒரு தூக்கி பிரகாசிக்க பண்ணுவதாக இருக்கிறது. லிங்க பிரதிஷ்டை பண்ணினது ஹரிஹர அபேதத்துக்கு ஒத்தாசை செய்கிறது. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.